Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 9 Statistics. Statistics dataல revision test 3 பார்க்க போறோம். இதில் ஒரு 30 questions பார்க்க போறோம். Question number 1, length of a class is. Length of a class. ஒரு class உடைய length. Class அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு டேபிளர் காலத்தில் வந்து டேபிளர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 10 to 20, 20 to 30, 30 to 40 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. தட் இஸ் அ கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸோட லென்த் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரி அண்ட் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரி ஆஃப் தட் கிளாஸா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்பர் கிளாஸ் லிமிட் அண்ட் லோவர் கிளாஸ் லிமிட் ஆஃப் தட் கிளாஸா, இல்லை ஏஆர்பி, ஏஆர் இருக்கலாம், பிஆர் இருக்கலாம், ரெண்டுமே ஏ அல்லது பிஆர் இருக்கலாம், ஏயும் பியும் ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் தி கிளாஸ், கிளாஸோடைய லென்த் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது பவுண்ட்ரி தான் எடுக்கணும். பவுண்ட்ரி, அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரி அண்ட் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரி ஆஃப் தட் கிளாஸ், அதான் ஆன்சர். ஏ தான் ஆன்சர். இப்போது நம்மளுக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. லாஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. இந்த அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரி, அப்பர் கிளாஸ் லிமிட் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்றது சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன் நான். 44, 48, 44 to 48, அப்புறம் 49 to 53 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு லிமிட் அப்படின்போது அப்பர் கிளாஸ் லிமிட், லோவர் கிளாஸ் லிமிட் அப்படின்போது ஃபஸ்ட்டு கிளாஸ்மோ 44 to 48. அந்த 44ன்றது லோவர் கிளாஸ் லிமிட், 48 அப்படின்றது அப்பர் கிளாஸ் லிமிட். இந்த அப்பர் கிளாஸ் லிமிட், லோவர் கிளாஸ் லிமிட் பார்த்துங்க. லிமிட் அங்கே இருக்கிறது 44ம் அந்த 48ம் லிமிட்டு. 44ன்றது லோவர் கிளாஸ் லிமிட்டும் 48ன்றது அப்பர் கிளாஸ் லிமிட்டும், அதுதான் லிமிட். அப்போ பவுண்ட்ரின்றது எது? அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரி, லோவர் கிளாஸ் பவுண்ட்ரினா இந்த 44ம் 48க்கும் இன்க்ளூட் ஆகிருக்கணும். அப்போ இதுக்கு வெளியே இருக்கும் பவுண்ட்ரி, வந்து இதுக்கு வெளியே தான் இருக்கும். அப்போ 44 அப்படின்போது இதுக்கு முன்னால் வந்து 43 இருக்கும். அப்போது 43க்கும் இந்த 44க்கும் இடையில் இருக்கக்கூடியது, அதாவது 43.5, 43.5யும் அது வந்து லோவர் கிளாஸ் பவுண்ட்ரி. அதுமாதிரி 48க்கும் 49க்கு இடையில் 48.5, 48.5 வந்து அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரி அப்படின்வோம். இந்த அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்? லென்த் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிமிட்னா என்ன, பவுண்ட்ரினா என்ன? லிமிட்னா இதிலே இருக்குது 44, 48, அதான் லிமிட். இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா 49, 53, அதான் லிமிட். பவுண்ட்ரி இருந்து இது இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு வெளியே தான் பவுண்ட்ரி இருக்கும். அப்போ 44னா அதுக்கு முன்னால் 43.5யும் 48ன்றது 48.5யும் அப்படி இருக்கும். அப்புறம் 48.5ல் தொடங்குறது அடுத்த பவுண்ட்ரி போய் அடுத்த இதில் 49 தொடங்கிடும், 53.5 வரைக்கும் முடியும். அதான் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அப்பர் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய லென்த்தை தான் நம்ம லென்த் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸை தான் லென்த் ஆஃப் தி கிளாஸ்னு சொல்கிறோம். Question number 2, for a particular frequency class boundary, the less than cumulative frequency and the more than cumulative frequency add up to. less than cumulative frequencyயும் more than cumulative frequencyயும் ஆட் பண்ணிகிட்டே போகும். எவ்வளோ தூரம் ஆட் பண்ணிகிட்டே போகும்? நம்ம ஆக்சுவலி cumulative frequency தெரியும் உங்களுக்கு. ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்குவன்சின்றதான் ஒரு அப்சர்வேஷன் எத்தனை தடவை நடக்குது. இப்போ ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம், 100லேருந்து 120 வரைக்கும், 100 to 120 இது ஒரு கிளாஸு. அதில் வரைக்கும் அந்த ஹைட் இருக்கவங்க எத்தனை பேர்? 10 பேர். 120லேருந்து 130 வரைக்கும் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 20 பேர். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது வந்து ஃப்ரீக்குவன்சி, அதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஃப்ரீக்குவன்சி. அதான் என்ன சொல்கிறோம்? ஃப்ரீக்குவன்சி கிளாஸ் பவுண்ட்ரி ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குமுலேட்டிவ்ன்றது இந்த ஃப்ரீக்குவன்சி ஆட் பண்ணிட்டே வரணும். அதாவது 100லேருந்து 120 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, 120லேருந்து 130 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்றது அடுத்து ஆட் பண்ணி போட்டுருவோம். அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம். கடைசியில் என்ன கிடைக்கும்? டோட்டல் ஃப்ரீக்குவன்சி கிடைக்கும். மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் ஆன்சர். ஃபார் எ பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி கிளாஸ் பவுண்ட்ரி, த லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி அண்ட் தி மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி ஆட் அப் டு
டோட்டல் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் இதோடைய ஆன்சர். டோட்டல் ஃப்ரீக்வன்சி வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். Question number 3. Frequency curve is a limiting form of. Frequency curve வந்து எதோடைய லிமிட்டிங் ஃபார்ம்? ஃப்ரீக்வன்சி பாலிகனுடைய லிமிட்டிங் ஃபார்மா, ஹிஸ்டோகிராமோடைய லிமிட்டிங் ஃபார்மா, இல்லை ஃப்ரீக்வன்சி பாலிகன் அல்லது ஹிஸ்டோகிராமோடைய லிமிட்டிங் ஃபார்மா, இல்லை ரெண்டோடைய ஃப்ரீக்வன்சி பாலிகன் அண்ட் ஹிஸ்டோகிராம் ரெண்டோடைய லிமிட்டிங் ஃபார்மும் இந்த ஃப்ரீக்வன்சி கர்வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கர்வ் is a limiting form of both A and B. ரெண்டோடைய லிமிட்டிங் ஃபார்மும் இந்த ஃப்ரீக்வன்சி கர்வ் தான். ஃப்ரீக்வன்சி பாலிகனுடைய லிமிட்டிங் ஃபார்மும் ஹிஸ்டோகிராமுடைய லிமிட்டிங் ஃபார்மும் இந்த ஃப்ரீக்வன்சி கர்வாக தான் இருக்கும். Question number 4. Frequency density corresponds to a class interval is the ratio of. ஒரு கிளாஸ் இன்டர்வலில் 10 to 20, 20 to 30 அப்படி இந்த கிளாஸ் இன்டர்வலில் தொடர்புடைய ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி எவ்வளோ? ஃப்ரீக்வன்சி டென்சிட்டினா அந்த கிளாஸ் இன்டர்வலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி. இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்துட்டு 10லேருந்து 20 மார்க் வாங்கினவங்க 30 பேர் இருக்காங்க, 20லேருந்து 30 மார்க் வாங்கினவங்க 10 பேர் இருக்காங்க. இதுதான் டென்சிட்டி. அந்த பர்டிகுலர் கிளாஸில் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது அந்த வேல்யூ. அந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டினா அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அடர்த்தி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் கிளாஸில் எத்தனை கிளாஸ்ன்றது இங்கே நான் சொல்கிறது 10 to 20, 20 to 30 அந்த கிளாஸ் இன்டர்வல் தான் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் கிளாஸ் இன்டர்வலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி. அப்போ எந்த ஆன்சர் வரும் பாருங்கள்? கிளாஸ் ஃப்ரீக்வன்சி டு தி டோட்டல் ஃப்ரீக்வன்சி, கிளாஸ் ஃப்ரீக்வன்சி டு தி கிளாஸ் லென்த், கிளாஸ் லென்த் டு தி கிளாஸ் ஃப்ரீக்வன்சி, கிளாஸ் ஃப்ரீக்வன்சி டு தி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இவ்வளோ பார்க்கும்போது எது அப்படின்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா கிளாஸ்ன்றது மாதிரி தான் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் இடத்துடைய பாப்புலேஷன் டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் அப்படின்றது இங்கே கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்போது கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் என்ன வேணும்? ஒரு பர்டிகுலர் ஏரியான்றது இங்கே என்ன? கிளாஸ் லென்த். அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு என்னென்னா பி, கிளாஸ் ஃப்ரீக்வன்சி டு தி கிளாஸ் லென்த். கிளாஸ் ஃப்ரீக்வன்சி டு தி கிளாஸ் லென்த் தான் ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி. 5th question, relative frequency for a particular class. ஒரு பர்டிகுலர் கிளாஸுடைய ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும் என்றாங்க. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒப்பீட்டு அளவு. ஃப்ரீக்வன்சின்றது ஒரு பர்டிகுலர் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்றத இங்கே ஃப்ரீக்வன்சி. அப்போது லைஸ் பிட்வீன் 0 to 1, லைஸ் பிட்வீன் 0 to 1 போத் இன்க்ளூசிவா, லைஸ் பிட்வீன் -1 and 0, லைஸ் பிட்வீன் -1 and 1. இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ன்றது இங்கே கிளாஸ் இன்டர்வல். ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இன்டர்வலுடைய ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது எதுக்கு இடையில இருக்கும்? 0க்கு 1க்கு இடையில இருக்குமா? 0 1க்கு இடையில இருக்கும், ஆனால் 0 1 உள்ளடக்கம். -1க்கு 0க்கு இடையில இருக்குமா, இல்லை -1க்கும் 1க்கு இடையில இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்போ எதுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஸ் பிட்வீன் 0 and 1. 0க்கும் 1க்கும் இடையில தான் the relative frequency of a particular class இருக்கும். So the relative frequency for a particular class lies between 0 and 1. இப்போ mode of a distribution can be obtained from. மோட் கண்டுபிடிக்கணும். நம்ம பார்த்தா மீன் மீடியன் மோட் அப்படின்னு பார்த்துருக்கோம். மோடு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய மோடு, மீன்னா தெரியும் சராசரி, ஆவரேஜ். அதுமாதிரி மீடியன் அப்படின்றது சென்ட்ரல் வேல்யூ. மோட்ன்றது எந்த ஃப்ரீக்வன்சி அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, எந்த ஒரு ஐட்டம் அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்றது தான் மோடு. அப்போ இந்த மோடை கண்டுபிடிக்கிறது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? லெஸ் தேன் டைப் ஓஜிவா, மோர் தேன் டைப் ஓஜிவா, ஃப்ரீக்வன்சி பாலிகனா. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் கூட இருக்குது பாருங்கள். இந்த ஹிஸ்டோகிராம்ன்றது ஏரியா டயக்ராம், ஏரியா டயக்ராம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தென் ஓஜிவ், மோர் தென் ஓஜிவ். அப்போ ஓஜிவில் எத்தனை டைப் இருக்குதுன்னு கேட்பாங்க, ஓஜிவில் எத்தனை டைப் கிராஃப் இருக்குதுன்னு கேட்பாங்க. 2 டைப் இருக்குதுன்னு சொல்லலாம். இது கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாம். லெஸ் தென் டைப் ஓஜிவும் மோர் தென் டைப் ஓஜிவும். பின்ன ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒன்று இருக்குது. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மோட் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி ஒப்டைன் ஃப்ரம் எந்த கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி தான்
மோடு கண்டுபிடிப்போம். ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி தான் மோடை கண்டுபிடிப்போம். Question number 7. Median of a distribution can be obtained from. நம்ம பார்த்தா மோடு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சி பாலிகனை யூஸ் பண்ணலாமா? ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? லெஸ் தென் டைப் ஓஜிவா இல்லை நன் ஆஃப் தி எபோ இதில் எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து லெஸ் தென் டைப் ஓஜி. மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்னா லெஸ் தென் டைப் ஓஜி. மோடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணுவோம். Question number 8. A comparison among the class frequency is possible only in. இந்த பாருங்க comparison among class frequencies. ஒவ்வொரு class frequencyயும் கம்பேர் பண்ணுறது எப்போ மட்டும்தான் பாசிபிள், எதில் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒப்பிட்டு பார்க்குறது, கிளாஸ் ஃப்ரீக்வன்சியை ஒப்பிட்டு பார்க்குறது எதில் மட்டும் சாத்தியம் இருக்குது? ஃப்ரீக்வன்சி பாலிகன்லையா, ஹிஸ்டோகிராம்லையா, ஓஜிவ்லையா, இல்லை ஏஆர்பி ஃப்ரீக்வன்சி பாலிகன் அல்லது ஹிஸ்டோகிராம் எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராமில் மட்டும்தான் கிளாஸ் ஃப்ரீக்வன்சியை கம்பேர் பண்ண முடியும். கிளாஸ் ஃப்ரீக்வன்சிஸை கம்பேர் பண்ண முடியும். Question number 9. Most of the commonly used frequency curves are. பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி கர்வெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்கும்? மிக்ஸ்டாக இருக்குமா, இன்வெர்டட் ஜே ஷேப்டாக இருக்குமா, யூ ஷேப்டாக இருக்குமா, பெல் ஷேப்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சி கர்வும் என்ன ஷேப்பில் இருக்குன்னா பெல் ஷேப்பில் தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் நார்மல் கர்வ். பெல் ஷேப்பில் இருக்கும். காமன்லி யூஸ்ட் ஃப்ரீக்வன்சி கர்வ்ஸ் ஆர் பெல் ஷேப்டு. Question number 10. The distribution of profit of a company follows. ஒரு கம்பெனியோடைய லாபத்தை பகிர்ந்தளித்தல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் எ கம்பெனி என்னத்தை ஃபாலோ பண்ணும்? ஜே ஷேப்டு ஃப்ரீக்வன்சி கர்வியா, யூ ஷேப்டு ஃப்ரீக்வன்சி கர்வியா, பெல் ஷேப்டு ஃப்ரீக்வன்சி கர்வியா, இல்லை எனி ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரீக்வன்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எந்த ஒரு காமனாக இருக்கக்கூடிய கர்வாக இருந்தாலும் இட் இஸ் பெல் ஷேப்டு ஃப்ரீக்வன்சி கர்வாக தான் இருக்க முடியும். Question number 11. கிராஃப் ஈஸி. ஒரு கிராஃப் அப்படின்றது என்ன? லைன் டயக்ராமா, பார் டயக்ராமா, பை டயக்ராமா, பிக்டோகிராமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிராஃப் அப்படின்றது நம்மளுக்கு கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க, புள்ளி வச்சு அந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணி என்ன வரைஞ்சிருப்பீங்க? லைனை தான் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ கிராஃப்ன்றது ஒரு லைன் டயக்ராம். Question number 12. டீட்டெயில்ஸ் ஆர் ஷோன் பை. நம்மளுக்கு டீட்டெயில் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது விஷயத்தை பற்றியான விவரங்கள் டீட்டெயில் கிடைக்கணும்னா எது காமிக்கும்? சார்ட் காமிக்குமா, டேபுலர் ப்ரெசன்டேஷன் காமிக்குமா, இல்லை சார்ட்டும் டேபுலர் ப்ரெசன்டேஷனும் ரெண்டுமே காமிக்குமா, இல்லை இது எதுவுமே காமிக்காதா? அப்போது டீட்டெயில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயில் கிடைக்கணும்னாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இட்ஸ் அ பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்துட்டு டேபுலார் ப்ரெசன்டேஷன் தான். எல்லா விஷயமும் இந்த டேபிளில் கிடைச்சிரும், உங்களுக்கு அக்யூரேட்டான விஷயங்கள் கிடைக்கும். Question number 13. The relation between two variables are shown in. ரெண்டு வேரியபிளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷனை எது காமிக்கும்? ரெண்டு வேரியபிள், ரெண்டு மாறக்கூடிய விஷயங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷனை எது காமிக்கும் கேட்டிருக்காங்க. பிக்டோகிராம். பிக்டோகிராம்ன்றது நம்ம படம் இப்போ பாப்புலேஷன் காமிக்கிறோம் அப்படின்னா பாப்புலேஷனை பற்றி சொல்லும்போது கிராஃப் வரையும்போது பாப்புலேஷன் வரையும்போது பாப்புலேஷன் மக்களை ஒரு பொம்மைகளை காமிப்பாங்க. சாதாரணமாக வந்து ஒரு மனுஷனோட உருவத்தை காமிப்பாங்க. மேல்னா மேலோட உருவத்தையும், ஃபீமேல்னா ஃபீமேல் உருவத்தையும் பிக்டோகிராம். எந்த பொருளை சொல்கிறோமோ அந்த பொருளை காமிக்கிறதா பிக்டோகிராம். இல்லை ஹிஸ்டோகிராமா, பார் டயக்ராமா, லைன் டயக்ராம்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு வேரியபிளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷனை காமிக்கிறது. லைன் டயக்ராம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் கிரிக்கெட் விளையாடுவாங்க, செகண்ட் டீம் விளையாடும்போது ரெண்டு லைன் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு விளையாண்ட டீமோட லைன் எப்படி போயிட்டுருக்கு, அவங்களுடைய ஸ்கோரிங் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்த டீமோட ஸ்கோரிங் இதுக்கு விட இந்த லைனை விட கம்மியாக இருக்கா இல்லை மேலே போயிட்டுருக்கு அப்படின்றது காமிப்பாங்க. அப்போ ரெண்டு வேரியபிளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷனை காமிக்கிறது வந்து லைன் டயக்ராம். 14th question. In general, the number of types of tabulations are. ஜெனரலாக வந்து டேபுலேஷன் எத்தனை டைப் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் டேபுலேஷன். டேபுலேஷன் பற்றி பார்த்தோம். 2 டைப் இருக்கா, 3 டைப் இருக்கா, 1 டைப்பா, 4 டைப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் டேபுலேஷன் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் டேபிள் ஃபார்ம். சிம்பிள் ஃபார்மும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஜெனரலாக 2 டைப் ஆஃப் டேபுலேஷனும் இருக்குது. சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் டேபுலேஷனும்
காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் டேபுலேஷன் சொல்லி 2 டைப் டேபுலேஷன் இருக்குது. A table has dash parts. ஒரு டேபிளில் நம்ம டேபுலேஷன் பார்த்தோம். டேட்டாஸை வந்து டேபிள் ஃபார்மில் காமிப்போம். அதில் எத்தனை பார்ட் இருக்குது, டேபிளில் எத்தனை பார்ட் இருக்குன்னு. இதில் வந்து பாருங்கள் 4 பார்ட், 2 பார்ட்ஸ், 5 பார்ட், நன் பார்ட்ஸ், ஒரு பார்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேபிளில் வந்து சாதாரணமாக பார்க்கும்போது மொத்தமாக வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல 7 பார்ட் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 4 பார்ட் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 5 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது இதில் முக்கியமான பார்ட் வந்து 4, ஆனால் மொத்தமாக வந்து அதோடைய சப்பாக வந்து இன்னொரு 3 கூட இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 பார்ட் இருக்கும். இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கு வச்சு பார்க்கும்போது இங்கே எத்தனை பார்ட் இருக்குன்னா 4 பார்ட்ஸ் இருக்குது, சில இடத்துல 5 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் மெயினான பார்ட் 4 பார்ட் தான் மெயினான பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேப்ஷன் மேலே இருக்கும், ஹெட்டிங். அப்புறம் பாக்ஸ் ஹெட்டில் தான் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம், இந்த ரோ பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். ஸ்டப்பு வந்து பாக்ஸ் ஹெட் வந்து காலத்தை பற்றி ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டப்பு வந்து ரோஸை பற்றியான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். பின்ன மொத்தமாக இப்போ சொல்கிறது பாடி அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக இதெல்லாம் சேர்ந்து அந்த சென்ட்ரல் பார்ட்டு விவரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாடின்னு சொல்லுவோம். அப்போ கேப்ஷன் இருக்கும், பாக்ஸ் ஹெட் இருக்கும், ஸ்டப் இருக்கும், பாடி இருக்கும். இதுதான் மெயினான 4 பார்ட்டு. இது இல்லாமல் ஒரு பார்ட் கூட இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபுட் நோட் கொடுக்கணும். ஃபுட் நோட்டில் கொடுப்போம். அதில் தான் சோர்ஸ், இந்த டேட்டாஸில் எங்கேருந்து எடுத்தோம் அந்த மாதிரி ஃபுட் நோட் கொடுப்போம். அதனால் 5ன்னு சொல்கிறதும் உண்டு. அது இல்லாமல் வேறு பார்ட்டெல்லாம் இதோடைய சப் பார்ட்டெல்லாம் சொல்கிறதும் உண்டு. 7 பார்ட்டாக பிரித்து சொல்லுவாங்க. அப்போ இதில் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம கவனித்து வைக்க வேண்டிய கொஸ்டின். நீங்களும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். 16th கொஸ்டின், த நம்பர் ஆஃப் எரர்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை எரர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 எரர், 2 எரர்ஸா, 3 எரர்ஸா, 4 எரர்ஸா. எரர்ஸை வந்து பிரிக்கிறாங்க. அது நம்பர் ஆஃப் எரர்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் எரர் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. ஒன்று வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்வாங்க. அது ஒரு நல் ஹைபாத்திசிஸ். நீங்கள் ரிசர்ச் ஸ்டடியெல்லாம் பண்ணியிருந்தீங்க தெரியும். ஹைபாத்திசிஸ் செட் பண்ணுவோம், நல் ஹைபாத்திசிஸ் இருக்கும். அந்த நல் ஹைபாத்திசிஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது சில டைமில் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து ஏற்றுக்குவோம், தப்பாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் வந்து இங்கே தப்பாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணுறதும், அதே மாதிரி தப்பாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணுறதும், ரைட்டாக இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணுறது தான் இந்த மிஸ்டேக்ஸு. அதை டைப் 1, டைப் 2, ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டைப் ஆஃப் எரர் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் எத்தனை டைப் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 2ஆ, 1ஆ, 5ஆ, 4ஆன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி அப்படி 2 டைப் இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது. அவங்க வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது 4 கொடுத்துருக்காங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அது கூட இந்த குரூப்லேயும் அன்குரூப்டில் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2, குரூப்டு அண்ட் அன்குரூப்டு. 18th கொஸ்டின், class frequency divided by width of the class. Class frequency divided by width of the class is defined as frequency density, frequency distribution, both A and B, none of these அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளாஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் width of the class தான் length of the class. இதுக்குள்ள ரேஷியோ வந்து frequency density. Question number 19. Tally marks determines class width, class boundary, கிளாஸ் லிமிட், கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. டேலி மார்க் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு சின்ன கோடு போடுவோம். வெர்டிக்கல் லைன், சின்னதாக வெர்டிக்கல் லைன் வரைவோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைவோம், அடுத்த ஒரு லைன் வரைவோம். இப்போ நம்மளே கால்குலேட் பண்ணும்போது நம்மளே வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ணிக்கலாம். சில விஷயங்களை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 300 ஸ்டூடெண்ட்டில் வந்துட்டு 300 ஸ்டூடெண்ட்டில் வந்து 50லேருந்து 60 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கும்போது நம்ம எண்ணிட்டு இருந்தால் தப்பாயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கணும். 50லேருந்து 60 மார்க் ஒரு பையன் எடுத்தானா ஒரு கோடு வரைஞ்சிருவோம். 2வது பையன் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு, ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒவ்வொரு கோடாக வரைஞ்சி 4 கோடாகும். அப்புறம் வந்துட்டு 5வது ஆளு கூட எடுக்கும்போது 5வது என்ன பண்ணுவாங்க, கிராஸாக ஒரு கோடு வரைஞ்சிருவோம். அப்போ 5 5 அப்படி வரைஞ்சி வச்சுட்டு எத்தனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டல் பண்ணிடுறது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. தட் இஸ் கால் டேலி மார்க். இந்த டேலி மார்க் எது கண்டுபிடிக்கிறது, எத்தனை பேர்ன்றது என்ன, ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து இந்த டேலி மார்க் டிட்டர்மைன்ஸ்
class frequency. 20th question, cumulative frequency distribution is a cumulative distribution. Cumulative frequency distribution நம்ம என்னன்னு சொல்லலாம், கிராஃப்னு சொல்லலாமா, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாமா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்னு சொல்லலாமா, டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாமா. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கிராஃபோடைய பேர் தான் இதெல்லாமே. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்சர் ரெப்ரசன்டேஷன். கிராஃப் கிடையாது, கிராஃப்ன்றது இதில் ஒன்று தான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹிஸ்டோகிராம், நான் சொன்னேன் ஏரியா டயக்ராம், அது ஏரியா ஒரு பர்டிகுலர் ஏரியா டயக்ராம். அது அதேமாதிரி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏரியா டயக்ராம் இஸ் ஹிஸ்டோகிராமா, ஃப்ரீக்வன்சி பாலிகனா, ஓஜிவா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏரியா டயக்ராம் இஸ் ஹிஸ்டோகிராம். Question number 22, when all classes have a common width, எல்லா கிளாஸுமே காமனான வித், அதோடைய அளவு ஒரே அளவாக இருந்தால் 10 to 20, 20 to 30, 30 to எல்லாமே இடையில வந்து பாருங்கள் கிளாஸ் வித் எல்லாம் 10, 10, 10 இருக்குது. அப்போ when all classes have a common width, ஒரே மாதிரி காமனாக பொதுவான அகலம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, பை சார்ட்டா, ஃப்ரீக்வன்சி பாலிகனா, இல்லை போத் ஏ அண்ட் பியா, நன் இஸ் யூஸ்டு, எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எது இங்கே வந்து ஆக்சுவலி கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் காமன் வித்து இருந்தால் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. பை சார்ட் யூஸ் பண்ணுவோமா, பாலிகன் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் யூஸ் பண்ணுவோமா, இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை எதுவுமே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால் ஃப்ரீக்வன்சி பாலிகன். அப்போது காமன் கிளாஸில் எல்லா கிளாஸுக்கும் காமன் வித் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். இப்போது ஓஜிவ் அப்படின்றது என்ன, ஒரு லைன் டயக்ராமா, பார் டயக்ராமா, இல்லை ரெண்டுமே லைனும் வரையலாம் பாரும் வரையலாமா, அதான் ஓஜிவ்னு சொல்கிறோமா, இல்லை இது எதுவுமே கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓஜிவ் அப்படின்றது வந்துட்டு லைன் டயக்ராம். Question number 24, classes with zero frequency are called. ஒரு கிளாஸில் வந்துட்டு கிளாஸ் இன்டர்வெல்லில் இப்போ 10 to 20, 20 to 30 எத்தனை பேர்னு சைடில் போடுவோம். தட் இஸ் கால் ஃப்ரீக்வன்சி. 10 to 20 ஒரு 12 பேர் இருக்காங்க, 20 to 30 8 பேர் இருக்காங்க, 30 to 40 0. அப்போ பாருங்கள் ஒரு கிளாஸில் வந்து ஜீரோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஜீரோ ஃப்ரீக்வன்சினா அதை நம்ம அந்த கிளாஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நில் கிளாஸ்னு சொல்லுவோமா, எம்டி கிளாஸ்னு சொல்லுவோமா, கிளாஸ்னு சொல்லுவோமா, நன் அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸில் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் இருந்தால் இட் இஸ் கால்ட் எம்டி கிளாஸ். எம்டி கிளாஸ். 25th question, the graphical representation of a cumulative frequency distribution is. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓஜிவ்னு சொல்லுவோமா, ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவோமா, போத் ஏன்பி, ஓஜிவ்னு சொல்லலாம், ஹிஸ்டோகிராம்னு சொல்லலாம், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் சொன்னால் ஹிஸ்டோகிராம்ன்றது ஏரியா டயக்ராம் பார்த்தோம். அதனால் இது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை சொல்கிறது வந்துட்டு ஓஜிவ். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஓஜிவ் கர்வ். Question number 26, the number of observations falling within a class is called. ஒரு கிளாஸில் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, நான் சொன்னேன் 10 to 20 12 பேர், 20 to 30 8 பேர். அந்த 8 12ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிளாஸில் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், டென்சிட்டினா, ஃப்ரீக்வன்சினா, கிளாஸ்னா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 10 to 20ல் 12 பேர் இருக்காங்கன்னா அந்த 12 பேருன்றது ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் கால்ட் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். அந்த எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஃப்ரீக்வன்சி. Question number 27, frequency density is used in the construction of. இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டின்னு பார்த்தோம். ஒரு கிளாஸில் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது டிவைடட் பை அந்த கிளாஸோடைய லென்த்து இல்லைன்னா வித்து, அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி டென்சிட்டின்னு சொல்கிறோம். இதை எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஹிஸ்டோகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி யூஸ் ஆகுமா, ஓஜிவ் கர்வை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா, ஃப்ரீக்வன்சி பாலிகனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா, இதில் எதுவுமே இது கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டோகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி யூஸ் ஆகும். ஒரு கிளாஸ் இன்டர்வலில் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது, அப்போது நம்பர் ஆஃப் அந்த ஃப்ரீக்வன்சி கிளாஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை லென்த் ஆஃப் தி கிளாஸ், அதுதான் ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹிஸ்டோகிராம். தட் இஸ் அ ஏரியா டயக்ராம். Question number 28, the lower extreme point of a class is called. கடைசி லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய கடைசி இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கடைசி பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லோவர் கிளாஸ் லிமிட் சொல்கிறோமா, லோவர் கிளாஸ் பவுண்ட்ரின்னு சொல்லுவோமா, இல்லை ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஏபி லோவர் கிளாஸ் லிமிட்னு சொல்லிக்கலாம், லோவர் கிளாஸ் பவுண்ட்ரின்னு சொல்லிக்கலாமா,
இல்லை none of the above அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. the lowest extreme point of a class is called lower class boundary. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அது கரெக்டாக அந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் வந்து லோவர் கிளாஸ் பவுண்ட்ரின்னு என்ன, லோவர் கிளாஸ் லிமிட்னு என்னென்னு பண்ணால், லிமிட்னா அந்த பாயிண்டோட நிற்கும், அதுக்கு கீழே கடைசியில் போய் நிற்கிறது வந்து அதுக்கு முன்னாலேருந்து தொடங்கும். அப்போது அது வந்து லோவர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா லோவர் கிளாஸ் பவுண்ட்ரின்னு தான் சொல்லுவோம். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் டேட்டா, ஒரு கிவன் டேட்டாவோடைய மேக்ஸிமம் வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேறுபாடு நம்ம என்னென்னு சொல்லலாம், விட்த்துன்னு சொல்லாமா, சைஸ்ன்னு சொல்லாமா, ரேஞ்சுன்னு சொல்லாமா, நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ, ஒரு கிவன் டேட்டாவோடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் கால்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 30, டு ஃபைண்ட் தி மோட் கிராஃபிக்கலி. மோடை கிராஃபிக்கலாக கண்டுபிடிக்கணும்னா எதை யூஸ் பண்ணுவோம்? ஓஜிவா, ஃப்ரீக்வன்சி பாலிகனா, ஹிஸ்டோகிராமா, நன் மேபி யூஸ். இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வேறு விதத்தில் பார்த்தோம். மோடை கண்டுபிடிக்கிற கிராஃபிக்கலாக மோடை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஹிஸ்டோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஹிஸ்டோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் படித்தா. இதே பாரு நமக்கு ஈஸியாக இருக்குது, இப்போ சொல்லும்போது ஈஸியாக இருக்குது. பட் இப்போ சொல்லும்போது கேட்கும்போது நம்மளுடைய மனநிலை வேறு, எக்ஸாமில் போய் உட்காரும்போது மனநிலை வேறையாக இருக்கும். பின்ன நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸாமில் போய் உட்கார்ந்து கொஸ்டின் கேட்கும்போது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணணும்னா எந்த விஷயத்தையும் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்துடணும். எழுதி வச்சோ இல்லை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்ம மனசில் பர்ஃபெக்டாக பதியும். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு புரியுதோ அதை விட டபுளாக புரியும் அடுத்த டைம் பார்க்கும்போது. நம்ம எவ்வளோ தடவை பார்க்க என்ன ஆகும்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் டீச்சர்ஸாக இருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம ஒரு வருஷம் கிளாஸ் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விட செகண்ட் டைம் கிளாஸ் எடுக்கும்போது ஓஹோ இப்படி தான் மீனிங்கோ அப்படின்றது சிலப்பெல்லாம் நம்ம யோசிக்கிறது உண்டு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அதனால் நியர்லி 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அவ்வளோ வருஷம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கோம். பல விதமான கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்துட்டு நியர்லி சில பசங்க கொஸ்டின் கேட்கும்போது தான் அதோடைய பர்ஃபெக்ஷன் தெரியும். அதோட நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற விஷயம் புரியும். சிலப்போ 20 இயர்ஸாக நம்ம அதே கிளாஸ் எடுத்துருப்போம், 30 இயர்ஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம். பட் அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ சிலப்போ பசங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்னாலேயோ இல்லை ரிப்பீட் பண்ணி நம்ம பார்க்குறனாலேயோ தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எடுத்து ஒரு தடவை படித்த உடனே நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆளோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அது மாறுபடும். சிலவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் படித்தோன்னு புரிஞ்சும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப ரிப்பீட் பண்ணால் மட்டும் தான் நம்ம மனசில் நிற்கும். எக்ஸாம் வந்து பர்ஃபெக்டாக அட்டன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டு வருவோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அறிவில்லாமையெல்லாம் கிடையாது, அறிவெல்லாம் நிறைய இருக்குது. அதை உபயோகிக்கிறது எப்படின்னு தெரியாதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து ஒரு டைம் புரியலன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது திருப்பி ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியறதுக்கான ட்ரை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் சொன்னால் கிளாஸ் பவுண்ட்ரிக்கும் லிமிட்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம வந்து சின்னதுலேருந்தே படிச்சிருப்போம். பட் லோவர் கிளாஸ் பவுண்ட்ரி, அப்பர் கிளாஸ் லிமிட், லோவர் கிளாஸ் லிமிட்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஹிஸ்டோகிராம் படிக்கூடாது. ஹிஸ்டோகிராம் எடுத்து பாருங்கள், பெட்டியாக போட்டிருப்போம் ஹிஸ்டோகிராம். அந்த ஹிஸ்டோகிராமோட பெட்டியில எல்லாம் வந்து அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கிராஃப் போட்டு வரைவோம். அது அதோடைய மோடு அப்படின்னு பார்ப்போம், அதோடைய டாப்பு. அப்போ நீங்கள் வந்து எப்படி அந்த வந்து நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போது அதை மனசில் கொண்டு வரணும். இல்லாட்டினா நம்ம வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு எக்ஸாம் பர்ஃபெக்டாக எழுத முடியும். எப்படி கொஸ்டின் வரும்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு நிறைய நம்ம இப்போ பிஜிடிஆர்பி கொஸ்டின் நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்ன, அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவேன். அப்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதே டைமில் அதே சேம் கொஸ்டினே உங்களுக்கு கையில் கொடுத்து ஒன்றுமே சொல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் கஷ்டமாக இருக்கும். எதுக்காக நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்களும் எக்ஸாம் டைமில் போய் அதை ரீட் பண்ணும். 1க்கு 2 தடவை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு தடவை பார்த்ததுமே டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. அதில் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்கான்றது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன்னா 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அந்த கொஸ்டினுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் 4 ஆப்ஷனும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினை வந்து கிளியராக ரீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். அதனால தான் நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ரீட் பண்ணி காமிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்தா உங்களால் எத்தனை ஆன்சர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே டைமில் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ரீட் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அது வரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. பட் எக்ஸாமினேஷன் அந்த இடத்துல போய் உட்கார்றதும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் நம்ம படித்த விஷயங்கள் இருக்குன்றதை பொறுத்து தான் மாறுபடும். நீங்கள் இந்த ரசம்லாம் நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. நிறைய வேக்கன்சி இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.